இங்க ஒருத்தன் ஆத்தோரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல ஒரு கோழி இருக்கதா பாக்குறான். அதுக்கப்புறம் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறான். பவர்ஃபுல்லான 2 பேருக்கு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில தோல்வி அடைஞ்ச அந்த பெண்ணு தான் அந்த கோழியா மாறி இருக்கு. அந்த கோழி தான் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். இந்த கோழிக்கு இவன் கொடுக்குற ஃபுட் என்னன்னா, இவன் சாப்பிட்ற மாதிரி வெஜ் மட்டும் தான் கொடுப்பான். ஆனா அந்த கோழி நல்லா நான்வெஜ் சாப்பிடும். அதனால ரொம்ப சோகமா இருக்கும். இவன் சாப்பிட்ற ஃபுட்டா எல்லாமே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சாப்பிட வேண்டிய ஃபுட்டா இருக்கும். அதனால அந்த கோழி இவனுக்கு ஏதோ மணி தேவைப்படுதுன்றதுனால இதோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கல்ல தங்கமா மாத்திட்டு இருக்கும். இந்த கோழி கடைசியா இதோட பவர்லாம் யூஸ் பண்ணி தங்கமா மாத்திரும். அதுக்கப்புறம் இவன் அந்த கோழியெல்லாம் பண்றத பார்த்துட்டு இது என்ன பண்றதுன்னு சொல்லி உட்காந்துட்டு யோசித்துட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, அந்த கோழி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதை வித்தா நல்ல விலைக்கு போகுன்றதுனால இவனோட ட்ரீட்மெண்ட் செலவுக்காக அந்த கோழியை விற்கிறதாக நெக்ஸ்ட் நாள் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். இந்த கோழி இவனோட கையில இருக்கும்போது இவனுக்கு ஏதோ பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு. அது என்னன்னா, அங்க ஒருத்தனை ஏமாத்திட்டு இருப்பான். அது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இவன் கூப்பிட்டா உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்றான். இதை பார்த்த இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு வேக வேகமா இவனை பார்த்து ஓடி வருவான். என்னடான்னு பார்த்தா அந்த கோழிக்காக நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த கோழியோட பவர் இதெல்லாம். இவனும் அதை வாங்கி இவனோட கோழிக்கு கொடுத்துருவான். அடுத்த நாள் ஒரு 3 பேர் இவனை அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான கோழியை வச்சிருக்கான், எங்க அதை காமின்னு சொல்லி இவனை அடிப்பாங்க. இவன் அடிக்கும் போது இவன் தெரியாம ஒரு கல்லு மேல போய் இவன் கைப்பற்றுவான். அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லா கல்லுமே தங்கமா மாறி அவனோட வீட்டுல என்னமோ டிஃப்ரெண்டா கிரியேட் ஆகும். கொஞ்ச நேரத்திலே இவனோட வீட்டுல இருந்து ஒரு அழகான பொண்ணு வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பவரை யூஸ் பண்ணி அங்க வந்த எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறா. இவனும் இந்த பொண்ணு கிட்ட நீ யார், எப்படி என்னோட வீட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு தெரியாம தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். அவளுக்கு என்ன நடந்துச்சு, இவ எப்படி கோழியா மாறினா அதெல்லாம் சொல்லலாம்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவன் அங்க இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தண்ணிக்குள்ள விழுந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் தண்ணிக்குள்ள தான் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இவ காப்பாத்துறதுக்காக இவளும் குதிச்சிருவா. இவளும் தண்ணிக்குள்ள வந்து பார்க்கும்போது அவன் நார்மலா தான் இருக்க மாதிரி இருக்குது. இவளை பார்த்து அடுத்த செகண்டே அவன் மயக்கமாயிரான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட முடியை பிடிச்சி மேல தூக்கிட்டு போயிடுறா. மேல வந்தவன் குடிச்ச தண்ணி எல்லாம் வாமிட்டு எடுக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு கழுத்து வலிக்குது. என்னடான்னு பார்த்தா இவனுடைய முடி அவ கையில இருக்குது. என்னோட முடியை ஏன் புடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம என் கையோட வந்துருச்சுன்னு சொல்றா. என்னது தெரியாம முடிய புடுங்கிட்டியான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பொண்ணு கோழியா மாறிடுறா. அதுக்கப்புறம் தான் இவனை ரியலைஸ் பண்றான், இவனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கோழி பொண்ணா மாறி இருக்குன்னு.